கேரளாவில் கோயில் திருவிழாவிற்கு வாங்கி வரப்பட்ட பட்டாசுகள் வாகனத்திலிருந்து இறங்கும் போது வெடித்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 16 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. யுவராணி, கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே திருப்புனித்துறை பகுதியில் தான் இந்த பட்டாசு விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக 1 மணி நேரத்துக்கு முன்பாக அந்த பகுதியில் ஒரு தனியாருக்கு சொந்தமான கட்டிடத்திலிருந்து பயங்கர வெடி சத்தத்துடன் அந்த 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மக்களை மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த வெடி சத்தத்தை கேட்ட பிறகு அங்கு குவிந்த மக்களும் சரிதான், அதே போன்று தீயணைப்பு துறையினரும் வந்து பார்க்கும் பொழுது அங்கு 2 கார்கள் தீப்பிடித்துக் கொண்டிருந்தன. தொடர்ச்சியாக விசாரணையின் பொழுது அந்த பகுதியில் இருக்கும் ஒரு கோயில் திருவிழாவுக்காக பாலக்காடு பகுதியிலிருந்து பட்டாசு என்பது வாங்கி வரப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே அங்கிருந்த ஒரு தனியாருக்கு சொந்தமான வீட்டில் பட்டாசு என்பது கோயில் திருவிழா நடைபெறும் அந்த வான வேடிக்கைக்கு பயன்படுத்துவதற்காக சேகரித்து என்பது வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே 2-3 முறை அங்கு வாங்கி வரப்பட்டு சேகரிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் 3வது முறையாக வாகனத்தில் வாங்கி கொண்டு வந்து வீடில் இறக்கும் பொழுதுதான் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த விபத்தில் 16 பேர் காயம் என்பது அடைந்திருக்கின்றனர். அதில் 6 பேர் படுகாயம் அடைந்திருக்கும் நிலையில் 4 பேரின் நிலை மிகவும் அவசர சிகிச்சை பிரிவில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதில் அந்த பட்டாசு இறக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த விஷ்ணு என்பவர் தற்பொழுது பலியாயிருக்கிறார். தொடர்ச்சியாக விசாரணை என்பது போலீசாரும் சரிதான், அதே போன்று மேலும் அந்த இடிபாடுகளில் யாராவது சிக்கியிருக்கின்றனர் என்ற கோணத்தில் ஜேசிபி வாகனத்தை வைத்து அந்த இடிபாடுகளில் யாராவது சிக்கியிருக்கின்றனர் என்ற கோணத்திலும் தேடும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியாளரும் சரிதான், அதே போன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அந்த இடத்தில் வந்து தீவிரமாக விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் அந்த கட்டிடத்தில் பட்டாசுகளை குவித்து வைப்பதற்கு எந்த அனுமதியும் கோவில் நிர்வாகம் பெறவில்லை என்ற ஒரு கருத்தை அந்த மாவட்ட ஆட்சியாளர் முன்வைக்கின்றனர். அதே போன்று தொடர்ச்சியாக இந்த வெடி விபத்தை தொடர்ந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சுமார் 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் விரிசல் என்பது ஏற்பட்டிருக்கின்றன. அந்த வெடி பட்டாசுகள் குவித்து வைக்கப்பட்டிருந்த வீட்டில் மிகவும் சேதமடைந்திருக்கின்றன. அதே போன்று 2 கார்கள் தீப்பற்றி முற்றிலுமாக எரிந்து நாசம் என்பது ஆகியிருக்கின்றன. இந்த மிகப்பெரிய ஒரு விபத்தை தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் முதல் கட்ட விசாரணையில் எந்த அனுமதியும் இல்லாமல் கோவில் நிர்வாகம் அங்க வீட்டில் பட்டாசு குவித்து வைத்திருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் மறுபுறம் யாராவது ஏற்பாடுகள் சிக்கியிருக்கின்றனர் என்ற கோணத்திலும் தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளாவை பொறுத்த அளவில் இந்த பட்டாசு விபத்து என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. யுவராணி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.